ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன், அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். என் ஜனநாயக உரிமையை செலுத்துறதுக்காக வந்தேன். கடந்த எல்லா எலெக்ஷனுக்குமே என்னோட உரிமையை நான் கரெக்டாக செலுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த தடவை இந்த பூத்தில் என்னோட பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க. என்னோட மனைவியார் பேர் அவங்க ஓட்டு இருக்குது, என்னோட ஓட்டு இல்லை, என் பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க. பார்த்துட்டீங்களா? ஆக்டர் சூரி, பிரபலமான நடிகர், ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஓட்டுச்சாவடிக்கு போறாரு. போய் கேட்டால் என்னுடைய ஓட்டு இல்லை. இந்த ஆக்டர் வடிவேல் அவர்கள் சொல்றது போல கிணறா காணோன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு அலட்சியமாக தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நடந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இந்திய பிரஜை ஓட்டு போடணும் என்பது தன்னுடைய உரிமை. அந்த உரிமைக்காக கூட போராடக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஆக்டர் சூரி பிரபலமான நடிகர்ன்றதுனால எல்லாரும் நம்ம பேசுகிறோம். ஆனால் காமன் மேன் வாய்ஸை கேட்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை. நீங்கள் கேட்கணும். நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுறீங்க. அந்த கருத்தை பேஸ் பண்ணி நான் ஒரு இந்திய பிரஜையாக நான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனுக்கும் கடிதம் எழுத போகிறேன். நீங்கள் நான் 2 பேரும் சேர்ந்து கேள்வி கேட்கக்கூடிய நேரம் இது. ஏன்னா யாருக்கும் ஒருத்தருக்கு நடந்தது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி விட்டு போகக்கூடாது. நாளைக்கு இது உங்களுக்கு நடக்கலாம், எனக்கு நடக்கலாம்.